Welcome to my channel Olympiad 1 Minute Worksheet. In today's video, we are going to see Chapter 7 Geometrical Shapes. So, geometrical shapes la topics covered parunga. Identify the shapes and solids by their names and drawings. Next, identify the solid object used to draw a shape. Identify the shape to be used in the formation of a solid. Properties of shapes, rolling and sliding. Then counting the shapes and solid in a figure. So, இதெல்லாம் தான் topics covered. Part 1 நம்ம பார்க்க போகிறது mathematical reasoning. Question 1, the name of shape which is yellow colored is. So, இங்க கொடுத்திருக்க shape பாருங்க. இந்த shapeல இது green color ரெண்டு circle இருக்கு, ஒரு yellow color square இருக்கு. So, இதில் அவங்க கேட்டிருக்கிறது yellow colorல இருக்கிறதுல என்ன shape அப்படின்னு கேட்டிருக்காங்க. yellow colorல இருக்கிறது என்ன shape? Square. So, option D. Question number 2, there are dash more circles than triangles. So, இந்த questionல என்ன கேட்டிருக்காங்க? ட்ரையாங்கிள்ஸை விட சர்க்கிள் எவ்வளோ ஜாஸ்தி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ ட்ரையாங்கிள்ஸ் இருக்குன்னு கேட்கல, எவ்வளோ சர்க்கிள்ஸ் இருக்குன்னு கேட்கல. நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸை விட எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் சர்க்கிளுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு அப்போ இதுக்கு ட்ரையாங்கிள் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், சர்க்கிள் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு சர்க்கிளில் இருக்க ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சர்க்கிள் ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு சர்க்கிள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த clown ஃபேஸில் கேப்பில் மொத்தம் எவ்வளோ சர்க்கிள் இருக்குது பாருங்கள், 1 2 3 இருக்குது. ஃபேஸில் இந்த ஃபேஸ் சர்க்கிள் பிக் சர்க்கிள் ஒரு சர்க்கிள் ப்ளஸ் உள்ள ஐஸ்க்கு நோஸ்க்கு 3 சர்க்கிள் இருக்குது. ஸோ 4 சர்க்கிள். ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? சர்க்கிள்னு எடுக்கும்போது 7 இருக்குது. ட்ரையாங்கிள் பாருங்கள், ட்ரையாங்கிள் அந்த க்ளவுனோட கேப் மொத்தமாக ஒரு கேப் ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இங்கே 1 2 3 ஸோ 4 ட்ரையாங்கிள் மொத்தமாக. கீழே 3 இருக்குது, கேப்பில் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ சர்க்கிளுக்கு 7 இருக்குது, ட்ரையாங்கிள் 4 இருக்குது. இப்போது சர்க்கிளில் ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணால் 7 - 4னா எவ்வளோ மீதி இருக்கும்? 3. ஸோ அப்போது ட்ரையாங்கிளை விட சர்க்கிள் எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? 3 நம்பர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. Question 3, the given ball looks like a, இந்த ball பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? cuboid, cylinder, sphere. The ball ஓட shape என்னது? Sphere. Option D. Question number 4, total number of triangles in the given figure. So இங்க ஒரு train picture கொடுத்திருக்காங்க. இதுல மொத்தம் total number of triangles identify பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதில் எவ்வளோ triangle இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயினோட ஃபேஸில் பாருங்க, ஐஸ்க்கு 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 triangle இருக்கு இங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு 2, இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2. ஸோ 2 4 6 8, இந்த இடத்துல 8 இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், அது ஒரு லெக்ஸில் வீல்ஸ்க்கு 1 2 3 4 5 6 கொடுத்துருக்காங்க. ஸோ 6 8 + 6 is 14. ஸோ டோட்டலாக மொத்தம் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது? 14 ட்ரையாங்கிள்ஸ். ஆப்ஷன் சி. Question 5, a square has dash number of curved lines. curved lines என்னது? இந்த மாதிரி இப்படி இருக்குது, இதெல்லாம் curved lines. triangle அப்படின்னு எடுக்கும்போது triangleோட ஷேப் என்னது? இதுதான் triangleோட ஷேப். இந்த triangle ஏதாவது curved lines இருக்கா? இல்லை. ஸோ ஆப்ஷன் டி 0. 6, dash shape is a triangle. ஸோ கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஷேப் வந்து triangle அப்படின்னு கேட்டிருக்காங்க? ஆப்ஷன் ஏ is a triangle. 7th question, the figure is made up of how many circles? இந்த ஃபிகரில் மொத்தமாக எவ்வளோ சர்க்கிள்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸ்க்கு மேலே பாருங்கள், டெக்கரேஷனுக்கு ஹேராக 1 2 3 4 சர்க்கிள்ஸ் இருக்குது. ஐஸ் 2 ஐஸ் அண்ட் நோஸ்க்கு ஒரு 3 இருக்குது. ப்ளஸ் ஃபேஸ்க்கு ஒரு பிக் சர்க்கிள். ஸோ மேலே 4, ஃபேஸ்க்குள்ளே ஒரு 3, மொத்தம் 7 ப்ளஸ் பிக் சர்க்கிள் ஒரு ஃபேஸு. ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குது? 8 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் சர்க்கிள் இஸ் 8. ஸோ ஆப்ஷன் பி. Question 8, a circle can be traced using, கீழே கொடுத்துருக்க ஆப்ஜெக்டில் எந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த சர்க்கிளை ட்ரேஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல பாருங்கள் கியூபில் ட்ரேஸ் பண்ணுறதுக்கு சர்க்கிள்கான எதுவுமே கிடையாது. பியில் பாருங்கள் கியூபாய்டு, அந்த பிஸ்கட் பாக்கெட்டில் சர்க்கிளை ட்ரேஸ் பண்ணுறதுக்கான எதுவும் கிடையாது. சி வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப், இந்த கிளாஸோட மவுத் பாருங்கள் சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணலாம். அண்ட் டி பார்த்தீங்கன்னா அகெயின் பிரிக் கியூபாய்டு, அதை வச்சு சர்க்கிள் ட்ரேஸ் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் சி கிளாஸை வச்சு தான் இந்த சர்க்கிளை வி கேன் ட்ரேஸ். Question number 9, which of the following looks like a cylinder? ஸோ கொடுத்துருக்க இந்த பால், ஐஸ்கிரீம், கியூப் அண்ட் சோடா கேன். ஸோ இதில் எது லுக்ஸ் லைக் அ சிலிண்டர்? சோடா கேன். ஸோ ஆப்ஷன் டி. Question 10, which shape is not shown here அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கொடுத்துருக்க முதல்ல ஷேப் என்னெல்லாம் இருக்குது? ஸ்பியர், கோன், சிலிண்டர். ஸோ இப்போ கீழே இருக்க ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்துட்டு மேலே பிக்சரில் இல்லை அப்படின்னு பார்த்து கிட்ஸு சர்க்கிள் பண்ணும். ஸோ இப்போ இங்கே கோன் ஆப்ஷன் ஏல இருக்குது. இங்கே பிக்சரில் கோன் இருக்கா? இருக்குது. ஸோ கோனோட ப்ரெசன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பி சிலிண்டர், சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்குது. சி பாருங்க ஸ்பியரும் இருக்குது. ஸோ இதில் டி கியூபாய்டு இங்கே எங்கேயாவது ஷேப் கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஸோ இப்போ இதில் இல்லாத ஷேப் என்னதுன்னு தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஸோ ஆன்சர் டி கியூபாய்டு.
நம்பர் 11 பாருங்க, நேம் த ஷேப் விச் இஸ் ப்ளூ கலர்டு. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஷேப்பில் எந்த கலர் ப்ளூ கலரில் இருக்குது? சர்க்கிள். ஸோ ஆப்ஷன் டி சர்க்கிள். கொஷின் 12, டேஷ் இஸ் ஆன் த டேபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஆப்ஜெக்ட் வந்து டேபிள் மேலே இருக்குது? ஸோ இங்கே இதுக்கு பிக்சரை பார்க்கணும். இந்த பிக்சரை பாருங்கள், கிஃப்ட் டேபிளுக்கு பக்கத்தில் இருக்குது, அண்ட் அல்மாரி பக்கத்தில் இருக்குது. டேபிள் மேலே என்ன இருக்குது? அ ஃப்ளவர். இந்த லேம்ப் வந்து ஹேங்கிங், அது வந்து மேலே ஹேங் ஆகிட்டு தான் இருக்குது. டேபிள் மேலே இருக்குது இந்த ஃப்ளவர் வேஸ். ஸோ இங்கே ஆப்ஷன் பி. கொஷின் 13, டேஷ் லுக்ஸ் லைக் அ கோன். இந்த ஹாப்பி பர்த்டே கேப் தான் கோன் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி. கொஷின் 14, which of the following objects can roll but not slide? ஸோ கீழே கொடுத்துருக்க ஆப்ஜெக்டில் எந்த ஆப்ஜெக்ட் கேன் ரோல் நாட் ஸ்லைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ரோல் மட்டும் பண்ணுற ஆப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரோலிங் பின். கொஷின் 15, which shapes makes up this arrow? ஸோ இந்த ஆரோவில் என்ன ஷேப்லாம் இருக்குது, என்ன ஷேப்பால் இந்த ஆரோ மேக்கப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ஆரோ இஸ் மேடப் ஆஃப் ரெக்டாங்கிள் அண்ட் அ ட்ரையாங்கிள். ஸோ இதில் ஆப்ஷன் ஏ ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் பார்ட் 2 எவ்ரிடே மேத்தமெட்டிக்ஸ் பார்க்க போகிறோம். கொஷின் 16, ஆப்ஜெக்ட்ஸ் டேஷ் ஆர் அவுட் சைட் த பேஸ்கெட். ஸோ இங்கே ஒரு பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ்கெட்டுக்குள்ளே ஒரு லஞ்ச் பாக்ஸும் கேரட்டும் இருக்குது. பேஸ்கெட்டுக்கு அவுட் சைடில் டெலிஃபோன் அண்ட் கீ இருக்குது. இந்த கொஷினில் கேட்டுக்கிறது அவுட் சைட் த பேஸ்கெட். ஸோ அவுட் சைட் த பேஸ்கெட்டில் என்ன இருக்குது? டெலிஃபோன் அண்ட் கீ. ஸோ ஆப்ஷன் சி. Question 17, the shape of the mirror shown in the figure is. So இந்த மிரரோட ஷேப் என்னது? It's a oval shape. So option C. Question 18, select the incorrect statement. Option A, a shape of a chalk piece is mostly cylindrical. True statement. Option B, birthday party caps are cone shape. True statement. C, பாருங்க, a door is mostly rectangular in shape. True statement. D பாருங்க, a window is always square. விண்டோ வந்துட்டு ஆல்வேஸ் ஸ்கொயராக இருக்குன்னு அவசியம் கிடையாது. விண்டோ வந்துட்டு ஸ்கொயராகவும் இருக்கலாம், ரெக்டாங்குலாக இருக்கலாம், ஓல் ஷேப்பில் இருக்கும், செமி சர்க்கிளில் இருக்கும். ஸோ விண்டோ வந்துட்டு ஆல்வேஸ் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்காது. ஸோ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இங்கே கேட்டிருக்கிறது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நம்ம ராங்காக இருக்க ஸ்டேட்மெண்ட்டை தான் சூஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் டி. கொஷின் 19 பாருங்க, there are 5 squares, 4 triangles, 2 rectangles in Sonu's drawing. Which of the following could be a Sonu's drawing? So இதில் கொடுத்துருக்க ஆப்ஷன் A, B, C, D இந்த 4ல் எது சோனுவோட டிராயிங் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சோனுவோட டிராயிங்கில் என்ன இருக்குமா? ஸ்கொயர் வந்துட்டு டோட்டலாக 5 இருக்குமா, ட்ரையாங்கிள் 4 இருக்குமா, அண்ட் ரெக்டாங்கிள் 2 இருக்குமா. ஸோ சோனுவோட டிராயிங்கில் இந்த ஷேப்பெல்லாம் இருக்கும். ஸோ இந்த ஷேப்பெல்லாம் எந்த டிராயிங்கில் இருக்குதோ அதுதான் சோனுவோட டிராயிங். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏல பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள் 2, 3 ட்ரையாங்கிள் இருக்குது, ட்ரையாங்கிள் 3 இருக்குது, ஸ்கொயர் எடுக்கும்போது 3, 4, 5 இருக்குது, ஸ்கொயர் வந்துட்டு 5 இருக்குது, ரெக்டாங்கிள் 1 இருக்குது. ஸோ தப்பு, ரெக்டாங்கிள் 2 இருக்கணும் சோனுவோடதில், ஸ்கொயர் ஓகே, அண்ட் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்குது. ஸோ இது சோனுவோட டிராயிங் கிடையாது. ஆப்ஷன் பி பாருங்கள், ஸ்கொயர் ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5. ஸோ 5 ஸ்கொயர் இருக்குது. நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள் எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். 1, 2, 3, 4 4 ட்ரையாங்கிள் இருக்குது, ரெக்டாங்கிள் 2 இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஆப்ஷன் பி சோனுவோட டிராயிங். எப்படின்னா ஸ்கொயர் 5 இருக்குது, ட்ரையாங்கிள் 4 இருக்குது, அண்ட் ரெக்டாங்கிளும் 2 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் இருக்குது தான் சோனுவோட டிராயிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் சோனுவோட டிராயிங். இதில் கொஷின் 20 பாருங்கள், ஜான் ஹேஸ் 4 குரூப் ஆஃப் ஷேப்ஸ். PQRSன்னு 4 குரூப் ஆஃப் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இன் விச் குரூப் வில் ஹி புட் அ ரிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரிங் அப்படின்னா ரிங் என்ன ஷேப்பில் இருக்கும்? சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். ஸோ த ஷேப் ஆஃப் ரிங் அ சர்க்கிள். ஸோ ஜான் எந்த ஷேப்புக்குள்ளே வந்துட்டு ரிங்கை போட்டிருக்காங்க? Qவில். ஸோ ஆப்ஷன் பி Q. நெக்ஸ்ட் பார்ட் 3 அச்சீவர் செக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் நம்பர் 21, டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் இந்த பாக்ஸ் ஆர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 3 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாக்ஸ்குள்ளேயும் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு 3 பாக்ஸ்லையும் எவ்வளோ ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஸோ ட்ரையாங்கிள் மொத்தம் எத்தனை இருக்குது? 11 இருக்குது. நெக்ஸ்ட் கேட்டிருக்கிறது ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் இங்கே எங்கே இருக்குன்னு பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ அப்போது இது ரெண்டையுமே நம்ம ஸ்கொயர் அண்ட் ட்ரையாங்கிள் ஆட் பண்ணால் 18 வரும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் இந்த மொத்த பாக்ஸ்குள்ளே எவ்வளோ இருக்கா? 18. ஸோ ஆப்ஷன் டி. கொஷின் 22, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் குரூப்ஸ் ஆஃப் ஷேப்
சர்க்கிள் கேன் பி பிளேஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழே வந்து குரூப் பி, குரூப் கியூ, குரூப் ஆர், குரூப் எஸ்ன்னு 4 குரூப் இருக்கு. இந்த 4 குரூப்புக்குள்ளேயும் சர்க்கிள் வந்துட்டு எந்த குரூப்லலாம் பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ குரூப் பியில் பாருங்க சர்க்கிளோட ஷேடோ இருக்கா? சர்க்கிளோட ஷேடோ இருக்கு. ஸோ இங்கே நம்ம பிளேஸ் பண்ணலாம். கியூவில் பாருங்க சர்க்கிளோட ஷேடோ இருக்கா? இங்கே இருக்கு. குரூப் ஆர்ல பாருங்க சர்க்கிளோட ஷேடோ இருக்கா? இது ரெண்டும் ஓவல் ஷேடோ, இது வந்து ஸ்பியரோட ஷேடோ. ஸோ இங்கே சர்க்கிளோட ஷேடோ இல்லை. குரூப் எஸ்ல இங்கே இருக்கு. ஸோ இப்போ எந்தெந்த குரூப்லலாம் வந்துட்டு சர்க்கிள் பிளேஸ் பண்ணலாம்? குரூப் பி, கியூ அண்ட் எஸ். ஸோ இங்கே பி, கியூ, எஸ் எங்கே இருக்கு பாருங்க? ஆப்ஷன் சியில். ஸோ ஆப்ஷன் சி. கிட்ஸுக்கு வந்துட்டு இந்த கொஷினில் ஸ்பியருக்கும் சர்க்கிளுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஷினை கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இல்லைனா ஸ்பியரோட ஸ்பேஸையும் அவங்க சர்க்கிளோட ஸ்பேஸ்ன்னு நினச்சி சூஸ் பண்ணிடுவாங்க. ஸ்பியர் வந்து 3D ஷேப்பில் உள்ளது, சர்க்கிள் வந்துட்டு 2D ஷேப்பில் உள்ளது. ஸோ அதோட டிஃப்ரென்ஸ் கிட்ஸுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். Question number 23. Select the correct match of the shape that can be drawn using the given solid object. ஸோ கொடுத்துருக்க சாலிட் ஆப்ஜெக்டை வச்சு கரெக்டான மேட்சிங் ஷேப் எதை வரைய முடியுமோ அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணுமா. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காது அ ஸ்பியர். இந்த ஸ்பியரை வச்சு இந்த ரெக்டாங்கிளை வரைய முடியுமா? வரைய முடியாது. ஸோ இது இன்கரெக்ட் மேட்ச். ஆப்ஷன் பியில் என்ன சாலிட் இருக்குது? கியூபாய்டு. கியூபாய்டை வச்சு சர்க்கிளை ட்ரா பண்ண முடியுமா? முடியாது. ஸோ இன்கரெக்ட் மேட்ச். ஆப்ஷன் சி பாருங்க, கியூப் இருக்கு. கியூபை வச்சு நம்ம ஸ்கொயரை ட்ரேஸ் பண்ண முடியும், ட்ரா பண்ண முடியுமா? ட்ரா பண்ண முடியும். ஸோ கரெக்ட் மேட்ச். நெக்ஸ்ட் இது வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பு. சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பை வச்சு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ண முடியாது. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியில் இருக்க கியூபை வச்சு we can trace square. Question 24. There are dash straight lines and curved lines in the given figure. ஸோ எவ்வளோ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அண்ட் எவ்வளோ கர்வ் லைன்ஸ் இந்த ஃபிகரில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது இங்கே மேலே ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இருக்குது. 1 2 3 3 ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. இங்கே 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35. ஸோ எவ்வளோ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குது? 35 இருக்குது. நெக்ஸ்ட்டு எவ்வளோ கர்வ்டு லைன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கர்வ் லைன்ஸ்னால் சர்க்கிளில் இருக்கிறது கர்வ்டு. சர்க்கிள் இருக்கட்டும், ஓவல் இருக்கட்டும், செமி சர்க்கிள் இருக்கட்டும், இதெல்லாமே கர்வ் லைன்ஸில் மேடானது. ஸோ இப்போ கர்வ் லைன்ஸ் கண்டுபிடிப்போம். 1 2 2 சர்க்கிள் இருக்குது. ஸோ 2 கர்வ் லைன்ஸ் இருக்குது அந்த இடத்துல. 3 4 5 6 7 8 உள்ள ஒரு சின்னது 9. அண்ட் இந்த ட்ரையாங்கிள்குள்ளே பாருங்கள் ஒரு குட்டி ஒரு சர்க்கிள் இருக்குது. ஸோ 10. ஸோ டோட்டலாக இங்கே எவ்வளோ கர்வ் லைன்ஸ் இருக்குது? 10 கர்வ் லைன்ஸ் இருக்குது. ஸோ இதில் ஆப்ஷன் 35 and 10 எங்கே இருக்குது? ஆப்ஷன் டியில். Question 25. Match the shapes in column 1 and their names in column 2. ஸோ column 1ஐயும் column 2ஐயும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. மேட்ச் பண்ணி கீழே அதுக்கான கரெக்டான ஆப்ஷனை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது பி பாருங்கள், பியில் இருக்கிறது ஸ்கொயர். ஸோ ஸ்கொயருக்கு அதுக்கான ஸ்கொயர் எங்கே இருக்குது? 2. ஸோ பிக்கு 2. கியூக்கு என்ன இருக்குது பாருங்கள்? சர்க்கிள். சர்க்கிளுக்கு அதோட கரெக்டான ஷேப் நேம் எங்கே இருக்குது? 3ல் இருக்குது. ஸோ கியூவில் இந்த இடத்துல 3க்கு மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் ஆரில் என்ன இருக்குது பாருங்கள்? ரெக்டாங்கிள் ஷேப். இங்கே காலம் 2ல் ரெக்டாங்கிள் எங்கே இருக்குது? நம்பர் 4ல். ஸோ 4. எஸ்ல இருக்கிறது ட்ரையாங்கிள். ஸோ காலம் 2ல் ட்ரையாங்கிள் எங்கே இருக்குது? 1ல். ஸோ இங்கே 1. ஸோ இப்போ என்னென்னா பிக்கு 2, கியூக்கு 3, ஆருக்கு 4, எஸ்க்கு 1. இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் ஏல பிக்கு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ இது இதோட ஆப்ஷன் கிடையாது. பியில் பிக்கு 2 கரெக்டு, கியூக்கு 3 கரெக்டு, ஆர் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆர் இங்கே 4. ஸோ அப்போது ஆப்ஷன் பியும் கிடையாது. நெக்ஸ்ட் சி பாருங்கள், பிக்கு 2 கரெக்டு, கியூக்கு 3 கரெக்டு, ஆருக்கு ரெக்டாங்கிள் 4 கரெக்டு, எஸ் வந்து 1 கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி. ஸோ நம்ம இப்போ பார்த்த இந்த ஜியாமெட்ரிக்கல் ஷேப்ஸ் சாப்டர் உங்கள் கிட்ஸை நீங்கள் ஒலிம்பியாட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.